பெருந்தலைவர் காமராசர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. தந்தை பெரியார் இவர் முதலமைச்சர் ஆவதற்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார். பிரச்சாரம் செய்ததற்காக இவர் நன்றி சொல்ல போகிறார். நன்றி சொல்ல போகின்ற பொழுது பெருந்தலைவர் காமராசரும் தந்தை பெரியாரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராசர், இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். பெரியார் சொன்னார், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தந்தை பெரியார் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் படிக்க வைத்து விடுங்கள் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். அப்படியே ஆகட்டும் என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராசர். இது செய்தி, வரலாறு. இதற்குள் ஒரு நுட்பமான பார்வை என்னவென்றால், மாணவர்களே, எல்லா குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார் திருமணமானவர், குழந்தை கிடையாது. எல்லா குழந்தைகளும் படிக்க வைக்கிறேன், செய்து காட்டுகிறேன் என்று சொல்லி 6000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை தொடங்கி மதிய உணவை கொடுத்து இன்னைக்கு நீங்களும் நாங்களும் மேடையில் இருக்கக்கூடிய ஜெயபால் ரத்னம் ஐயா உட்பட எல்லாரும் இருப்பதற்கு அரசு பள்ளி மதிய உணவும் காரணமாக இருக்கும். அப்படி செய்து கொடுத்த பெருந்தலைவர் காமராசர் திருமணமும் செய்து கொள்ளவில்லை, குழந்தையும் இல்லை. தனக்கு குழந்தை இல்லை என்றாலும் ஏழை வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் நினைத்த தலைவர் பெருந்தலைவர் காமராசர். தனக்கு குழந்தை இல்லை என்றாலும் எல்லா வீட்டு குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்று விரும்பியவர் தந்தை பெரியார். அவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லை, இவருக்கு திருமணமும் இல்லை, குழந்தையும் இல்லை. அதனால்தான் இன்றைக்கு கோடிக்கணக்கான குழந்தைகள் பெருந்தலைவர் காமராசருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே மாணவர்களே, பகுத்தறிவோடு, தலைவிதி எல்லாம் ஒன்றும் கிடையாது, மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடத்திலே உண்டு. அறிவோடு படித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் உயருங்கள். நன்றி, வணக்கம்.